ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். தூத்துக்குடி விளாத்திக்குளம்ன்ற ஏரியாவில் ஒரு 12th படிக்கும் மாணவியை கொடூரமாக கற்பழிப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குற்றவாளிகள் இன்னும் வரைக்கும் பிடிக்கலை. இதான் உண்மை. அப்போ என்ன அரசாங்கம் நடக்குது? ஒரு பெண்ணை எப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு நம்ம முதல்வர். எப்படி நம்ம பெண்களுக்காக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம், பெண்களுக்கு நம்ம ஆட்சியில் எந்த ஒரு இடையூறுமே வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி வாய் கூசாமல் சொல்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை இப்படி வளர்த்துருப்பாங்க ஒரு ஆசையோட. ஆனால் தூத்துக்குடி இஷ்யூன்றது என்னை ரொம்ப என் மனசு அளவில் பாதிச்சுது. என்னை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே என் சொந்த ஊருங்க தூத்துக்குடி. என் சொந்த ஊரில் இப்படி நடக்குதுன்னா அதை உங்களால் முடியலன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர்? நான் கேட்குறேன். அதை உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல, அந்த தப்பை தடுக்க முடியலன்னா என்ன முதலமைச்சர் நீங்கள்? சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா ஏங்க, எப்படிங்க ஒரு பொண்ணை தொடர்றதுக்கு எப்படிங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது? எப்படி வருது? எல்லாம் யார் கொடுத்த தைரியம்? இதெல்லாம் எப்படி வருது? வரக்கூடாது. அதுக்குரிய கடுமையான தண்டனை நீங்கள் கொடுத்துருக்கணும். கொடுக்கல. ஃபர்ஸ்ட் தப்பு. புரியுதா? நீங்கள் தப்பு பண்ணிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, தப்பு பண்ணது இப்போ அவங்களா இல்லை நீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். இதுக்கு ஒரு நல்ல தண்டனை அவங்களுக்கு, இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும். நான் இந்த இடத்துல கேட்டுக்கேன். ஆனால் அந்த பொண்ணை எழுந்துட்டு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து இது வரைக்கும் படிக்க வச்சு அந்த பொண்ணை கெட்டி கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இருந்திருப்பாங்க. பேரம் பேத்தி பார்க்கணுன்னு ஆசையில் இருக்கும் போதெல்லாம் அப்படி இருந்த உங்க மனசை இப்படி நோக்கடிச்சிட்டிங்களே. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும். இதுக்கு கண்டிப்பாக எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல தண்டனை நீங்கள் வாங்கி தரணும் சார். இதை நாங்கள் விடவே மாட்டோம். இன்னும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது தப்பு. அவங்க அந்த பசங்க கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனந்த இருங்கள்.